2023 ஆகஸ்ட் மாசத்துல தான், ஜூலை ஆகஸ்ட்ல தான் சிபிஐக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணாங்க. ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணலையே. அப்பெல்லாம் ஜெனரல் கன்சென்ட் இருந்துச்சுல்ல. இவங்க 2023 தானே ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ணாங்க. அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மர்டர் கேஸ் சிபிஐ கொடுக்கலையா? கொடுத்தார். ஏன்? யாரோ 2 போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க, நமக்கு என்னன்னு கொடுத்தார். இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித் குமாரனுடைய வழக்க சிபிஐ கொடுத்தாங்க. இப்ப இதுக்கு மாத்தி பேசுறாங்க. அப்ப அஜித் குமாருக்கு ஒரு நியாயம், கரூர்ல இருக்கக்கூடிய 41 குடும்பத்திற்கு ஒரு நியாயமா? எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும், கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும். அப்ப ஒருவருக்கு சிபிஐ, மற்றொருக்கு சிபிஐ இல்லைன்னா என்னங்க நியாயம்? அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா? இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்.